ஹாய், ஹலோ, வணக்கம். எதுக்காக இந்த பதிவுன்னா, நிறைய தொலைக்காட்சி தொடர்கள், அப்புறம் கண்ணால் எட்டுதுன்னு ஆசையா படம், வடிவேல் சாரோட குஸ்தி, திமிரு, இந்திரலோகத்தில் நான் அழகப்பன், அப்புறம் அப்புக்குட்டியோட மன்னார், இந்த மாதிரி படங்கள்லாம் சின்ன சின்ன கேரக்டர், வசனம் பேசுகிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்கேன். திடீர்னு கூர்க்கா பட இயக்குனர் சேமாண்டன் சார் அவரோட ஆஃபீஸில் இருந்து ஒரு ஃபோனு, மயில்சாமியோட பிஏ 2 பேர் வரணும், அதில் நீங்கள் ஒருத்தர் ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னாங்க. ஆடிஷன்லாம் கிடையாது, ஃபோட்டோ அனுப்புங்க. ஃபோட்டோ பார்த்த உடனே ஓகே, ஒன்றும் பதில் வரல. திருப்பி நான் ஃபோன் போட்டு கேட்டேன், என்ன சார் ஃபோட்டோ அனுப்பிச்சேன், ஒன்றும் தகவல் இல்லை. உனக்கு விஷயம் தெரியாதா, நாளைக்கு ஷூட்டிங் வந்திருக்கு அப்படின்னு. எந்த ஒரு ஆடிஷனும் எதுவும் இல்லாமல் நடித்த படங்களில் கூர்க்காவும் ஒன்று. படம் அந்த இயக்குனர் சேமாண்டன் சார் எடுத்த காட்சிகள் என்னென்ன எடுத்தாங்களோ அதில் ஒரு பிட்டு கூட, ஒரு ட்ராப்பு கூட கட் பண்ணாமல் படத்தில் வந்தது. நடித்தது ஃபுல்லாக ஃபோரமாலில் தான் நடித்தேன். ஃபோரமாலில் தான் நடித்து அந்த படத்தை நான் ஃபோரமால்லே தான் படம் பார்த்தேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மயில்சாமி அண்ணன் கூட நடிக்கும்போது எவ்வளோ டைலாக் நம்ம கொடுத்தாலும் சரி, அண்ணன் பேசு பண்ணின்னு சொல்லி நல்ல என்கரேஜ் பண்ணுவாப்புல. இந்த நேரத்தில் மயில்சாமி அண்ணனை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கும். ரொம்ப நல்ல படம். அதாவது படம் தியேட்டர்லேயும் நல்லா ஓடிச்சு. அதை தாண்டி விஜய் டிவி, விஜய் சூப்பர், விஜய் டக்கர்னு விஜய் தொலைக்காட்சி எல்லாத்துலேயுமே சூப்பராக ஓடிச்சு.